டேஸ்ட் பார்த்து டிராகன் ஃப்ரூட் ரோஸ் அப்படின்னு சொல்றா. அப்ப எல்லாருமே வந்து அது கிளாப் பண்றாங்க. எனக்கு அது ரெட் கலர்னு தெரியும் அப்படின்னு அவ சொல்றா. அந்த டைம்ல தான் ஒரு வாய்ஸ் கேக்குது, மேடம் ஜியாங் தப்பு பண்ணிட்டாங்க அப்படின்னு சொல்லவும் எல்லாரும் ஒரு நிமிஷம் பாக்குறாங்க, யார் இந்த பியூட்டி இவ்வளவு அழகா இருக்காங்க அப்படின்னு சொல்லி அங்க இருந்தவங்க எல்லாரோட கண்ணும் அவ மேலதான். இப்பதான் ஹீரோயினி சொல்ற, அவ காது கிட்ட போயிட்டு இந்த பெயிண்டிங் வந்து ஒரு பிளட்டோடது, அது என்னோட பிளட் அப்படிங்கவும், யார் நீ அப்படின்னு கேக்குறா. ரொம்ப நாள் ஆனதுனால என்ன மறந்துட்டியா, என்ன ஞாபகம் வச்சுக்கலையான்னு கேட்கும் போதுதான் ஜியான் சொல்றா, ரொம்ப நாளாவா, நம்ம சந்திச்சதே இல்லை, நான் உன்னை பார்த்தது கூட கிடையாது அப்படின்னு கேட்கவும் ஹீரோயினி சொல்றா, மிஸ்ஸஸ் ஜியாங் கிட்ட தானே பேசிட்டு இருக்கேன் அப்படின்னு கேட்கவும், அப்பதான் ஜியாங் சொல்றா, நீங்க தப்பா புரிஞ்சுக்கிட்டீங்க, நான் தான் வந்து ஜியாங் அப்படின்னு சொல்லவும், நீங்க என்ன ஃபர்ஸ்டே பார்த்துருக்கலாம்ல அப்படின்னு கேட்குறா. அதாவது மிஸ் சாங் மாதிரி ஒரு அழகான ஒருத்தரை நான் என் வாழ்க்கையில பார்த்துருந்தேன்னா நான் ஃபர்ஸ்ட் எப்பவுமே வந்து யாரையும் ஏத்துக்க மாட்டேன், நான் தான் வந்து ஹவுஷங் குரூப்போட சேர்மன் ஜியாங்கோ, உங்களை பார்த்ததுல ரொம்ப சந்தோஷம் அப்படிங்கவும் ஹீரோயினையும் உங்களை பார்த்ததுல எனக்கு ரொம்ப சந்தோஷம் மிஸ்டர் ஜியாங்னு சொல்றாங்க. அப்போதான் வந்து சூயான் வந்து சிக்னல் கொடுத்துக்கிட்டே இருக்கானுங்க, ஒருத்தி இருக்கேன் அப்படின்னு, இந்த டிராயிங்ல இருக்க பெண் வந்து உங்களை மாதிரி இருக்காங்கன்னு நீ நினைக்கிறியா அப்படின்னு கேட்கவும், நீ என்ன சொல்ற அப்படின்னு சொல்லி அவளை வந்து தள்ளி விடுறா. அப்பதான் வந்து ஏன் இவன் என்ன தள்ளி விட்டான்னு எனக்கு தெரியல அப்படிங்கவும், கவலைப்படாதீங்க இது ஒரு ஆக்சிடென்ட் தான், நான் உங்களை காப்பாத்திட்டேன்ல அப்படின்னு அவன் சொல்றான். மிஸ் சாங் மறுபடியும் விழாம கவனமா இருங்க, கொஞ்சம் உங்க அழகான ஃபேஸை நீங்க கெடுத்துக்காதீங்க, அது நல்லது இல்ல, ஏன்னா கீழே விழுந்து எதுவும் அடிபட்டுற கூடாதுல்ல அப்படின்னு சொல்றா. மிஸ்ஸஸ் ஜியாங் நீங்க சொல்றது கரெக்ட் தான், என்னோட ஃபேஸ்க்கு எதுவும் ஆகாம நான் பாத்துக்குவேன், ஆனா யாருக்கு தெரியும் மத்தவங்க ஃபேஸ் வந்து எப்படி போகுது, சோகமா இருக்காங்களா எப்படி இருக்காங்கன்னு அப்படின்னு சொல்றா.